ஹாய் ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ரூட்டில் இன்றைக்கி வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகன். இன்றைக்கி ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேனாலே ஜும்மா ஸ்பெஷல் ப்ரேயர்லாம் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த டே 1 vlog ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் ப்ரேயர் முடிச்சிட்டோம். ப்ரேயர் முடித்த உடனே நம்ம ஃப்ரெண்டு வந்து இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்லான்னு சொன்னார். ஸோ எனக்குமே டெம்ட் ஏற்றி விட்டான். பாய் பிரியாணிக்கு போகலான்னு சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு பாய் பிரியாணிக்கு போனால் செம்ம க்ரௌடு பண்ணிட்டு இருந்த கேப்பில் அங்கே நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா கேஷ் ஒன்லி தான் போட்டு இருந்துச்சு. கவுண்டரில் போய் கேட்டால் இங்கே கேஷ் ஒன்லி தான்ப்பா, ஜிபே அலோடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே நானும் என் ஃப்ரெண்டும் கீழே இறங்கி வந்துட்டோம். ஏன்னா எங்கள் கிட்ட கேஷ் இல்லை, ஜிபே தான் இருந்துச்சு. விக்ரம் பாய் உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் அவன் வெறும் 60 rupees தான் இருக்குன்னு சொன்னால் அதில் ஒரு பிரியாணி கூட வராது. ஸோ இதுலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலுமே இல்லை எமர்ஜென்சிக்கு கேஷ் வச்சுக்கோங்க, ஜிபே மட்டும் நம்பி போகாதீங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரிப்ளிகன் பாய் பிரியாணிக்கு வந்தீங்கன்னா கேஷோட வாங்க, இல்லைனா பாய் சொல்லிட்டு எங்களை மாதிரி கிளம்ப வேண்டியது தான். விர்ரா வண்டி அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி போன இடம் தான் எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி. இங்கே கண்டிப்பாக ஜிபே இருக்கும்னு தெரியும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது பொங்கல்னால அங்கேயுமே பார்சல்னு சொல்லிட்டாங்க. ஸோ எங்களுக்கு அங்கேயுமே பிரியாணி சாப்பிட முடியல. ஃபைனலி எங்களோட ஹோப்பே போயிடுச்சு, இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்ட மாதிரி தான் அப்படின்னு சொல்லி. இருந்தாலுமே இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்றோன்னு சொல்லி நாங்கள் கிளம்பி போன ஒரு ஸ்பாட் இருக்குது. ஸோ டு பி கண்டினியூ, கீப் ஆன் சப்போர்ட்டிங் கைஸ். பை.